கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மரண நேரம் கொஞ்சம் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் உங்களுடைய மரணத்தை கொண்டு வந்து பேசி பாருங்கள். அந்த மரணத்தை பாருங்கள். அந்த மரணம் வருவதற்கு முன்னால் சில அடையாளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவான். அந்த அடையாளங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹுவால் கொடுக்கப்படுவதுதான். அதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அடையாளம் கொடுக்கக்கூடிய வேதனையை அனுபவித்திருக்கின்றார்கள். அதுதான் சக்ரத்துல் மௌத், சக்கராத்துல் மௌத், மரணத்துடைய அந்த மயக்கமான நிலை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நிலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், கல்லா இதா பலகத்தித் தராகி வகீல மன் ராக் வதன்ன அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத்திஸ் சாகு பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌமைதினில் மஸாக். கெண்டை காலோடு பிணைந்து கொள்ளும் அந்த நேரம் வந்துவிட்டால் உயிர் தொண்டை குழியை அடைக்க ஆரம்பிக்கும். வகீல மன் ராக், கேட்கப்படும், இந்த நோயை குணப்படுத்துபவர் இருக்கிறாரா? இவருக்கு ஓதி பார்ப்பவர் இருக்கிறாரா? இந்த நோயை குணப்படுத்த முடியுமா? எந்த மருத்துவரால் குணப்படுத்த முடியும்? எந்த இராணுவ பட்டாளங்களால் மலக்குல் மௌத் வருவதை தடுக்க முடியும்? எந்த அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தும்? யாராக இருந்தாலும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்லுகிறான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனைதின் தன்துரூன். உயிர் தொண்டை குழியை அடைக்கும் பொழுது நீங்கள் அதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். உங்களை விட அந்த ஆத்மாவிற்கு நான் நெருக்கத்திலே இருக்கிறேன், ஆனால் என்னை உங்களால் பார்க்க முடியாது. ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனின் தர்ஜிஊனஹா இன் குன்தும் ஸாதிகீன். உங்களுக்கு ஆற்றல் இருந்தால், உங்களுக்கு சக்தி இருந்தால், இராணுவ பட்டாளங்களை வைத்திருக்கிறீர்களே, மருத்துவர்களுடைய கூட்டங்களை வைத்திருக்கிறீர்களே, நான் எடுக்க கட்டளையிடுகின்ற இந்த உயிரை உங்களுக்கு ஆற்றல் இருந்தால், சக்தி இருந்தால், நீங்கள் கூறுவதில் உண்மையாளர்கள் என்றால் மீண்டும் இந்த உயிரை இந்த உடம்பிற்குள் செலுத்துங்கள், பார்ப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மயக்கமான நிலை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரும் நிச்சயமாக அடைந்தே தீருவார்கள். அந்த நிலை அடையும் பொழுது மனிதன் எப்படி கதறுவான் தெரியுமா? மனிதன் எப்படி துடிப்பான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுகும் வலா அவுலாதுகும் அன் ذிக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். ஈமான் கொண்டவர்களே, இந்த அற்ப உலகத்துடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ அல்லாஹ்வின் நினைவிலிருந்து உங்களை திருப்பிவிட வேண்டாம். யாரை திருப்புகிறதோ அவர்கள்தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துகின்ற அந்த மரணத்தின் நேரத்திற்கு முன்னால் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். அந்த மரண நேரம் வந்துவிட்டால் அவன் கூறுவான், ரப்பி லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப். சிறிது காலம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவகாசம் கொடு யா அல்லாஹ். 40 வருடம் வாழ்ந்தான், 50 வருடம் வாழ்ந்தான், 60 வருடம் வாழ்ந்தான். அவகாசம் கொடுக்கப்பட்டது, மறுத்தான். அந்த இறுதி நேரத்திலே கதறுவான், ரப்பி லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் செலவு செய்து நல்லவராக மாறி வந்து விடுகின்றேனே, சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் இணைந்து விடுகின்றேனே. அல்லாஹ் கூறுவான், வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. அந்த தவணை வந்துவிட்டால், அந்த நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காலம் அதை பிற்படுத்த மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நேரத்திலே அல்லாஹ்வை அழைப்பான், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அழைக்கின்ற, அவன் கேட்கின்ற பாவ மன்னிப்பு எதையும்
அந்த உயிர் தொண்டை குழியை அடைத்து அதை தாண்டிவிட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களை வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மூமினின் உயிரை மலக்குகள் எப்படி கைப்பற்றுவார்கள்? ஒரு மூமினுக்கு அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? பரா இப்னு ஆசிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவதாக, இன்னல் அப்தல் முஃமின், ஒரு மூமினுடைய அடியான் இறந்து விட்டால், இதா கான ஃபின் கிதாஇம் மினத் துன்யா வ யக்பாலி மினல் ஆখিরা, இந்த உலகத்தை விட்டு மறுமை உலகிற்காக அவன் தயாராகிவிட்டால், நஸல இலைஹி மலாயிகா, மலக்குகள் வருவார்கள், இறங்குவார்கள், மினஸ் ஸமா, வானத்திலிருந்து, பீதுல் உஜூஹ், பீதுல் உஜூஹ், வெண்மை நிறத்துடைய முகத்தை உடையவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ், கஅன்ன உஜூஹஹும் அஷம்ஸ், அவர்களுடைய முகம் சூரியனை போன்று பிரகாசமாக இருக்கும். அல்லாஹ் அதை பார்க்கக்கூடிய வாக்கியத்தை எமக்கு தருவானாக. மஅஹும் கஃபனுன் மின் அக்னாஃபில் ஜன்னah, சொர்க்கத்துடைய கஃபனுடைய துணிகளை கொண்டு வருவார். ஹத்தா யஜ்லிசு மின்ஹு மத்தல் பஸர், ثم يجيء ملك الموت, மலக்குல் மௌத் வருவார். ஹத்தா யஜ்லிசு இன்த ரஅஸிஹ், அவருடைய தலைக்கு அருகாமையில் அமருவார். ஐயத்துஹன் நஃப்ஸுல் தய்யிப், ஐயத்துஹன் நஃப்ஸுத் தய்யிபா, சுத்தமான தூய்மையான ஆத்துமாவே, உக்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கி கிளம்பி வா. உன் ரப்பு உன் மீது கோபத்தோடு இல்லாமல் அவன் உன்னை பொருந்திக் கொண்டிருக்கும் நிலையில் அழகிய தூய்மையான ஆத்துமாவே வெளியே வா. قال تعالى يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية, தூய்மையான ஆத்துமாவே, அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளத்தை அலங்கரித்த ஆத்துமாவே, சதா நேரமும் அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளத்தை குளிர வைத்த ஆத்துமாவே, அல்லாஹ்வுடைய நினைவால் நிம்மதியை சுவைத்த ஆத்துமாவே, வெளியே வா. அல்லாஹ் உன்னை பொருந்தி இருக்கிறான். அல்லாஹ் உனக்கு அவனுடைய மன்னிப்பை கொடுத்திருக்கிறான். இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة, கவலைப்படுவான் அந்த மூமின், உலகத்தை பிரிய போகிறோமே, என் மனைவியை யார் பார்ப்பார்கள், என் குழந்தைகளை யார் பார்ப்பார்கள், என் சொத்தை யார் பராமரிப்பார்கள், கவலை வரும். யார் அந்த கவலைக்கு பதில் கொடுப்பது? மனைவி சொல்லி என்ன புண்ணியம், குழந்தைகள் ஆறுதல் கூறி என்ன புண்ணியம்? வானத்திலிருந்து மலக்குகள் இறங்குவார்கள். அல்லா தகாஃபு, பயம் வேண்டாம், வலா தஹ்சனு, கவலை வேண்டாம், வ அப்ஷிரு பில் ஜன்னah, சொர்க்கம் உனக்கு, குன்தும் துஅதூன், நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, உலகத்தில் நாங்கள் தான் உங்களின் தோழர்கள், மறுமையிலும் நாங்கள் தான் உங்கள் தோழர்கள், வெளியே வா ஆத்துமாவே. அழைத்து செல்லப்படும், பட்டாடைகளை கொண்டு சுமந்து செல்லப்படும், மலக்குகளின் கூட்டம் எடுத்து செல்லும். வானத்தில் அனுபவித்திருக்கக்கூடிய மலக்குகள் கேட்பார்கள், என்ன நறுமணம், யாருடைய நறுமணம்?
ஃபுலான் இப்னு ஃபுலான், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்ன மனிதருடைய பிள்ளை. சுப்ஹானல்லாஹ். வானத்தின் கதவுகள் தட்டுவதற்கு முன்னால் திறந்திருக்கும். வானம் இவனுக்காக காத்திருக்கும். 7 வானத்திற்கு மேல் அழைத்து செல்லப்படுவான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், போதும்,